வணக்கம். நான் உங்கள் பேசும் குலதெய்வம். இன்று நாம் பார்க்க போகும் பதிவு, குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற குலதெய்வத்தை நாம் வழிபாடு செய்த பிறகு வேறு கோயிலுக்கு செல்லலாமா? அப்படி நாம் குலதெய்வ வழிபாடு செய்த பிறகு வேறு கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வதனால் பலன் கிடைக்குமா? இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னால் உங்களுடன் பேசும் குலதெய்வ சேனலை லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்துவிட்டு கேளுங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். நம்முடைய குலத்தை காக்கும் குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக அவசியமாகும். ஒருவரது இல்லத்தில் பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் அந்த இல்லத்தில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும். உங்களுக்கு நேரம் எப்போதெல்லாம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக செய்ய வேண்டும். உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் நிறைந்த அமாவாசை நாளிலும், பெண் குலதெய்வமாக இருந்தால் நிறைந்த பௌர்ணமி நாளிலும் செய்ய வேண்டும். உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று உங்கள் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தை உங்களுடைய குல தெய்வத்திடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்கின்ற அந்த நேரத்தில் உங்களுடன் வெல்லம், வெற்றிலைப்பாக்கு, பழம், பூ, இனிப்பு வகைகள் இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் எடுத்துச் சென்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று சர்க்கரை பொங்கல் வைத்து, புதிய வஸ்திரம் வாங்கி கொடுத்து, முடி இறக்குதல் போன்ற நேர்த்திக் கடன்கள் செய்து குல தெய்வ வழிபாடு செய்த பிறகு அதே நாளில் வேறு கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கும் பெண் தெய்வத்தையோ அல்லது ஆண் தெய்வத்தையோ வழிபாடு செய்வது என்பது மரபுப்படி சிறந்தது கிடையாது. ஏனென்றால் குல தெய்வம் முதன்மையான தெய்வமாக இருப்பதால் குல தெய்வத்திடம் இருந்து கிடைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஆற்றலையும் முழு சக்தியையும் தன்னுடனேயே எடுத்து தங்களுடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கு வழிபாடு செய்யும் போது குலதெய்வம் சந்தோஷமடைந்து மகிழ்ச்சி அடைந்து தங்களுடைய வாரிசுகள் இங்கு நம்மை பார்க்க வந்திருக்கின்றனர், அவர்களுக்கு நாம் ஆசீர்வாதம் வழங்க வேண்டும், சக்தியை தர வேண்டும் என்று நமக்கு குலதெய்வமாக இருக்கின்ற தெய்வங்கள் சக்தியையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளித் தருவார்கள். எப்பவுமே குலதெய்வ கோயிலுக்கு நாம் சென்றோம் என்றால் திரும்புகின்ற நேரத்தில் வேறு எந்த ஒரு கோயிலுக்கும் செல்லாமல் நேராக அந்த ஆசீர்வாதத்தையும் முழு சக்தியையும் ஆற்றலையும் தன்னுடனேயே தங்களது இல்லத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த குலதெய்வ வழிபாடு செய்த பிறகு வேறு கோவிலுக்கும் செல்லாமல், உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கும் செல்லாமல் தங்களுடைய வீட்டுக்கே செல்ல வேண்டும். திரும்புகின்ற வழியில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் பசி, தாகம் மற்றும் இயற்கை உபாதைகள் ஏதாவது ஏற்பட்டால் ஏதாவது ஒரு ஹோட்டலில் இறங்கி உணவு எடுத்துக்கொள்ளலாம். சுருக்கமாக சொல்வதென்றால் குலதெய்வ தரிசனம் செய்த பிறகு வேறு எந்த கோவிலுக்கும் செல்லக்கூடாது. குலதெய்வ கோவிலுக்கு எந்தெந்த நாட்களில் செல்ல வேண்டும், குலதெய்வத்திற்கு புதிய வஸ்திரம் எந்த நாட்களில் வாங்கித் தர வேண்டும் என்பதை பற்றி அடுத்த பதிவில் விரிவாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பேசும் குலதெய்வம்.